கைஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. நான் உங்கள் வெங்கட். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து உங்கள் கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 3வது வருஷத்தில் இன்றைக்கி அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ இதற்கு முழுமுதற் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு தான், மாணவர்களுடைய ஆதரவு தான். ஸோ அதற்கு என்றுமே வந்து நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இதுபோக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்து எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கிருஷோபா அகாடமி கிருஷ்ணன் சார், சோபா மேம், சாய் சார், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள். எப்படி இந்த 2 வருஷம் எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்களோ, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதே ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். நாங்களும் எங்களுடைய உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா 100% இல்லை 200% வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வந்து அடையணுன்ட்டு எண்ணத்தோடு வந்து இதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த எண்ணத்தை அடையிறதுக்கான முழு முயற்சியும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய கைகோர்த்து 2 வருடங்கள் நடந்து வந்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கைகோர்த்து நடந்து வரணும் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவே இல்லை, அரசு அதிகாரி நீங்கள் ஆகி அப்பையும் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இதுக்காக வந்து கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? எப்படி வந்து நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உங்களோட இலக்கான அரசு அதிகாரி நீங்க ஆகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 2026 குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம தரப்போறோம். ஸோ நம்மளோட பேட்ச்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்கு, பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் இது இருக்கும் அப்படிங்கிற அந்த இது ஃபுல்லாவே நாங்க சொல்லுவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எப்படி வந்து பே பண்ணணும், பே பண்ண ரெசிப்ட் எப்படி அனுப்பணும், என்னென்ன இன்ஃபர்மேஷனோட எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஏன் அப்படின்னா முக்கிய அம்சங்கள் நிறைய இருக்கு. பேட்ச்ல ஜாயின் பண்ற உங்களுக்கு நிறைய முக்கிய அம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ நம்மளோட பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கை நோக்கி. ஸோ உங்களோட இலக்கான அந்த அரசு அதிகாரி அப்படிங்கிற அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அடையறதுக்கான பயணத்தில் எங்களோட நீங்கள் சேர்ந்து பயணம் செய்யறதுக்காக தான். ஓகேவா? அதுக்காக தான் இந்த பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா இலக்கை நோக்கி அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ பேட்ச் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. ஸோ இந்த 1000 rupees பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் ஒரு டைம் வந்து பே பண்ணீங்கன்னா போதும். எக்ஸாம் எப்போ வந்து 2026 குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இந்த அமௌண்ட் மட்டுமே தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த பேட்ச் வந்து அப்படியே இருக்கும். நீங்க வந்து எப்ப வேணா எதை வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மெட்டீரியல் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், எப்ப வேணா எதை வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டில் எப்போ எக்ஸாம் வந்து 2026 குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெலிட் ஆகிடும், அது டெலிட் ஆகிடும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து ஒரு வாரம் 2 வாரம் வந்து உங்களால் வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ பார்க்க முடியல அப்படின்னா அப்போ அந்த வீடியோஸ்லாம் போயிடுமா, இல்லை அந்த மெட்டீரியல்ஸ்லாம் போயிடும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் கழித்து பார்த்தீங்கனாலும் அந்த வீடியோஸும் அந்த கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 2026 குரூப் 4 நடக்குது இல்லைங்களா, அந்த நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணால் நீங்கள் எடுத்து ரிவிஷனுக்கு எத்தனை டைம் வேணால் எடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பர்பஸ்க்காக வந்து எல்லாமே ஸ்டோர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அட்மிஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 26. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 30 சண்டே வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வெனஸ்டேவா, சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5 நாட்கள் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வேணால் பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிசம்பர் 1 மண்டே அன்னைக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மண்டே மார்னிங் 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா பேட்சுடைய லிங்க் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மண்டே மார்னிங் 9 o'clock வந்து ஷார்ப்பாக கிளாஸஸ் வந்து அந்த ஸ்கெடியூல் படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? எப்பயுமே ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. சண்டே அன்னைக்கு என்ன அந்த வாரத்தில் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாகவே டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஸோ இந்த இதுவும் மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சாட்டர்டே வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. ஸோ பே பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து அதுதான் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் ஒரு 9 மாத காலம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முழுக்க அதை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு ஃபியூவல்னு சொல்லலாம். பெட்ரோல், டீசல்ட்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியே ஓடும். அப்படிங்கும்போது
அதுக்கு உண்டான பேஸ் வந்து அந்த ஸ்டடி பிளான் தான். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே இதை நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சிலபஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா? அதையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டடி பிளானே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது தெளிவாக பார்த்துட்டீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கூட முழுமையாக நம்ம அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வீடியோ பாருங்கன்ட்டு நம்ம சொல்கிறது. அந்த ஸ்டடி பிளான் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே இப்படி தான் நம்ம உள்ளே போக போகிறோம், அந்த பேட்சுக்குள்ளே இப்படி தான் நம்ம பயணப்பட போகிறோம், இப்படி தான் நம்மளுடைய இலக்கை அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோடு வந்து அந்த பேட்சுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க முடியும். அதனால தான் அந்த ஸ்டடி பிளான் வீடியோ பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். ஸோ பேட்ச்ல இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, நம்மளோட பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி எல்லாமே இன்க்ளூட் ஆகி அந்த 200 மார்க் எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்மளோட பேட்ச் வந்து இருக்கும். ஸோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து இருந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேத்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்படின்னா அந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல எவ்வளோ மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து எப்படி இருக்கும்னா தனியாக ஒரு வீடியோ ஃபுல்லாக இப்போ ஒரு அதுலேயே எல்லா மாடலும் கம்பைன் ஆகிடும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வீடியோ இல்லாமல் ஃபுல்லாக எல்லா மாடலும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவைக்யூவில் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம். ஸோ இந்த இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த டாபிக் உண்டான பிவைக்யூ ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரீசனிங்கும் பிவைக்யூ பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்போம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு ஸ்கெடியூல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஸ்கெடியூல்ல ரீசனிங் நான் பிரிச்சு கொடுத்துருப்பேன். 8வது ஸ்கெடியூலையும் 9வது ஸ்கெடியூலையும் 5 மொத்தமா 10 டாபிக் இருக்கு. ஸோ 5 டாபிக்கா தனித்தனியா கொடுத்துருப்பேன். அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்து 27வது ஸ்கெடியூல் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீசனிங் அந்த 500 சீரீஸ் சம்ஸ் இருக்கு பிவைக்யூ. ஓகேவா? அதுல நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் 20 சம் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்ப அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்குண்டான கிளாஸஸும் கொடுத்துருவோம், எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ். நீங்க அதை பார்த்து நீங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய அந்த 15 டாபிக் கவர் பண்ணும் போதே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸை நீங்கள் படிச்சுட்டே வருவீங்க. என்ன அந்த ரீசனிங் டாபிக்ஸை இந்த டாபிக் 1வது டாபிக் 2வது டாபிக்ன்ற மாதிரி போகாமல் மிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு பிவைக்யூ சீரீஸில் நடத்தியிருப்போம். 8வது 9வது ஸ்கெடியூல் நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதற்குன்னே எப்படி வந்து எல்சிஎம் எஸ்சிஎஃப்னா ஒரு 10 மாடல் 5 மாடல் இருக்குன்னா அந்த 15 மாடலுக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி ரீசனிங் ஸ்கெடியூல் 8, 9 வரும்போது அதற்கான எல்லா டாப்பிக்கோடைய எல்லா மாடலுடைய கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிவைக்யூ சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப பார்க்கும்போதே இந்த இதுதாண்டா அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகிடும். அந்த ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீசனிங் அப்படின்றது முழுமையாகாது. அப்படின்றனால தான் முதல் ஸ்கெடியூலேருந்து அந்த ரீசனிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே கொடுத்துட்டு வரோம். ஏன்னா கிட்டத்தட்ட ரீசனிங்லாம் நமக்கு 10 கேள்விகள் இருக்குது. அந்த 10 கேள்வியும் அப்படியே குடுமி புடியாக நம்ம பிடிச்சி எடுத்துடணும். ஒரு மார்க்கு கூட நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி டைமிங்கும் நம்ம வந்து அதில் பார்க்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் போட முடிய விஷயம் தான், இருந்தாலுமே அதில் டைமிங் வந்து இழுத்துரும். 10 கொஸ்டின் அப்படின்னா அதுக்கே நம்ம 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ண முடியாது இல்லையா? அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சீக்கிரமா அதை வந்து எப்படி வந்து யோசிக்கலாம், இப்படி இல்லைனா அப்படி இல்லைனா இப்படியே. ஸோ எந்தெந்த மெத்தட்ல நம்ம வேகமாக அதை யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் அந்த ரீசனிங்கை நீங்கள் கவர் பண்ணிட்டு போகும்போது தான் கிடைக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸிமம் 25க்கு 25 தாராளமாக எடுத்துடலாம். ஏன் அந்த 25க்கு 25 எடுக்க முடியாத வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸுக்காக நம்ம அலாட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மேக்ஸுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பகுதிகளை நம்மளால் முழுமையாக கேள்விகளை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி கேள்விகளை தேர்வுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு டஃப்பான ஒரு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டஃப்பான ஒரு கொஷினை வந்து ஸ்கெடியூல் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த யோசிக்கக்கூடிய சிந்தனை திறன்றது அதிகமாகும். ஓகே இதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு எப்போ நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டஃப்பான கொஸ்டின் நம்ம கண்ணில் பார்த்தோம்னா தான் அதற்கான சிந்தனையே வந்து இதாகும். ஓகேவா? ப்ராடாக நம்ம திங்க் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக ஏப்பசாப்பே ஒரு சப்ப கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா டக்குனு தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறதே நம்மளுடைய ப்ராக்டிஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான கொஸ்டினில் இருக்கணும். ஸோ அதற்கான டஃப்பான கொஸ்டின் இந்த பேட்சில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும்.
அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ 1000+ PYQ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம். இது போக ஸ்கூல் புக் சம்ஸும் உங்கள் ப்ராக்டிஸாக வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி PYQ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீசனிங்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ PYQக்கான ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு, அதாவது எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எழுதும் போது ஏதாவது சம் போடும்போது டவுட் வந்ததுன்னா அந்த கிளாஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த PYQ ரெக்கார்டட் கிளாஸஸ் 100% நீங்கள் பார்த்தே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சம் போடும்போது எங்கேயாவது டவுட் வந்ததுன்னா மட்டும் அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். டவுட்டுன்னு வந்துச்சுன்னா அதை கை வைங்க, இல்லை அப்படின்னா அது நீட் கிடையாது. ஓகேவா? பட் அனுப்புறதை நாங்கள் அனுப்பிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். போதும். ஸோ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்லேயே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய விஷயம். ஸ்கெடியூல் படி அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 அந்த ஸ்கெடியூல் பிரகாரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6th term 1 6th term 2 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் கொடுத்துருப்போம். அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது அதற்கான அந்த ஸ்கூல் புக் பேக் ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அதோடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கலைச்சொற்கள், மயங்கொலி சொற்கள், அயற்சொல், தமிழ்ச்சொல், மரபுத்தொடர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வரும்போது தான் கொடுக்குறோம். அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரு வாரத்திலேயோ இல்லை 2 வாரத்திலேயோ கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. கலைச்சொற்கள் ஆகட்டும், மயங்கொலி சொற்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரபுத்தொடர் ஆகட்டும், இது ஒரு ஸ்கெடியூலில் 2 ஸ்கெடியூலில் கவர் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இதற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம்னா எக்ஸாம் வரைக்குமே நம்ம இதை படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ படித்து திருப்பி ரீகால் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அதற்கு இது பொருள் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எப்போ வரும், நம்ம ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கலைச்சொற்கள், மயங்கொலி சொற்கள், அயற்சொல், தமிழ்ச்சொல், மரபுத்தொடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக படிக்கிறது ஒரே நாளில் 100 பக்கம் படிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு பக்கமாக படித்து 100 நாளில் அந்த 100 பக்கம் படித்து முடிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசம் வந்து அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிகினிங்லேருந்து நம்ம கொடுக்குறது. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கெடியூலில் எவ்வளோ படிக்கணுமோ அதுக்கு உண்டானது ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதை மட்டும் அதே நம்ம சொல்லிடுவோம். இந்த இது கொடுக்குறோம்னா இதில் எத்தனை பக்கம் வந்து இந்த ஸ்கெடியூலுக்கு நீங்கள் படித்தா போதும் அப்படின்ற அந்த தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அறநூல்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய பகுதி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் இருக்கும், கவர்மெண்ட் நோட்ஸும் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸு PYQ நம்ம இன்வால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அறநூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அறநூல்களில் இப்போ நாடியார் எடுக்கட்டும், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுங்க, மேலாதி, திருப்பஞ்சமலம், இந்த மாதிரி போயிட்டே இருக்குதுங்களா. இது எந்த டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இலக்கிய பகுதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த டாபிக் ரிலேட்டடாக 2012 2025 இப்போ முடிஞ்ச எக்ஸாம்ஸ் வரைக்கும் என்னென்ன கேள்விகள் அந்த அறநூல்கள் சார்ந்தோ இல்லை அந்த இலக்கிய பகுதி சார்ந்தோ என்னென்ன கேள்விகள் அந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களோ அத்தனை கேள்விகளும் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நோட்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பாடப்பகுதியை நீங்கள் படிச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர் ஒரு செல்ஃப் டெஸ்ட் நீங்க போட்டு பார்க்குற மாதிரி தான் அந்த பேட்டர்னே நம்மளுடைய PDF பேட்டர்னே இருக்கும். ஸோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சரி, அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ திருக்குறள், மற்ற அறநூல்கள், நாலடியார், நான்மணி, இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூல் சொல்லக்கூடிய கருத்தை இன்னொரு அறநூலோட மேட்ச் பண்றது, கம்பேர் பண்றது. ஓகேவா? இந்த கருத்தை வேற எந்த அறநூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. அப்ப நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்து வேற எந்த அறநூல் சொல்ல வருது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸில் இருக்கும். இதற்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி அதிகாரம் எடுத்துக்கங்களேன்.
கல்வி அதிகாரத்தில் 10 குறள் இருக்குன்னா அந்த 10 குறள்லையும் வந்து ஒவ்வொரு குறளுக்குமே வந்து நாலடியாரில் அதே கருத்தை சொல்லியிருக்கா. அந்த திருக்குறள் கூட சொல்லக்கூடிய இப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லாம் மற்ற எவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே கருத்தை நாலடியாரில் சொல்லியிருக்கா, நான்மணிக்கடிகை சொல்லியிருக்கா, இல்லை வந்து பழமொழி நானூறு சொல்லியிருக்கா, வேற ஏதாவது அறநூல்கள் சொல்லியிருக்கான்னு சொல்லி அப்போ சொல்லியிருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடலில் சொல்லியிருக்காங்க, அதனுடைய பொருள் விளக்கம் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருக்குறள், அதற்கு அந்த குறளுக்கான விளக்கம், அதற்கான சொற்பொருள், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அப்படி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடை விகற்பமாகட்டும், இது போக இலக்கண குறிப்பாகட்டும், இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய திருக்குறள் நோட்ஸ் அப்படின்றது. நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ தரேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்லையும் ஜிஎஸ் வந்து அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், ஐஎன்எம், இது எல்லாமே ஃபுல்லாக எல்லா டாபிக்லையும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனை சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த லெசனை சிம்பிளிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கொடுத்துருவோம். அந்த அவுட் சோர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிவைக்யூவில் ஏதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பாயிண்டா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல். ஏன் அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ் பார்த்து பிடிஎஃப் படிச்சு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பிடிஎஃப் ஸ்பெஷல் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ வந்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகளையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப அது ஃபுல்லாவே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நீங்க அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட ஹைலைட்னே நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம், இந்த ஜிஎஸ்ஸோடைய ஸ்பெஷல் நோட்ஸை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் ஒருங்கிணைஞ்சு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த பிடிஎஃபே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெடியூல் டெஸ்ட் கொஷினே தேர்வு வினாக்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் லாஜிக் அப்படின்ற மெத்தடில் எல்லாம் நம்ம செட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸே கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேறு ஏதோ போர்டான்னு தெரியல, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ராப் லாஜிக் அப்படின்றது நம்ம கான்செப்டுவலாக வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தோம்னா தான், அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருந்தோம்னா மட்டும்தான் அந்த மாதிரி கேள்விகள் நம்ம குழப்பமெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப யோசிச்சு ஒரு குழப்பத்திலவே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் லாஜிக் அப்படின்ற அந்த கான்செப்டே உங்களுக்கு இன்வால்வ் பண்ணி தான் நம்ம ஸ்கெடியூல் டெஸ்ட் கொஸ்டின்ஸே கொடுப்போம். ஸோ அதற்கு முதல் அந்த பேஸாக இருக்கக்கூடியது இந்த ஜிஎஸ் நோட்ஸ் தான். ஸோ இந்த ஜிஎஸ் நோட்ஸ் நீங்கள் படிக்கும்போது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறுமனே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாமல் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் இப்போ வந்து கா வெங்கடேசன் அவர்களாகட்டும், பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இன்ன பிற நோட்ஸ் ஆகட்டும், ஈவன் லக்ஷ்மிகாந்தன் அவருடைய நோட்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடியது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எது நமக்கு டாபிக் ரிலேட்டடாக தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம இன்செர்ட் பண்ணி தான் கொடுப்போம். பட் அது நோட்ஸில் வந்து இது கா வெங்கடேசன் புக்கிலேருந்து எடுத்தது, இது லக்ஷ்மிகாந்தன் புக்கிலேருந்து எடுத்தது, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்த நோட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்காரு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. இனி வரும் தேர்வுகளில் அது உங்களுக்கு ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஜிஎஸ்ல அதிக மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு கீ ஃபேக்டராக அந்த பாயிண்ட் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் கட்டிங் உங்களுக்கு வந்துடும், ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். அதாவது எது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற அந்த நியூஸ் கட்டிங் எல்லாமே வந்துடும். வீக்லி ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட், அது என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே 5 கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருவோம். அது வந்து தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை மத்தியம் ஆகட்டும் எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு 5 கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருவோம். இதுவும் ஸ்பெஷல் நோட்ஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் எழுதி பார்க்கக்கூடிய அந்த கேள்விகள் அப்படின்றது 10,000 தரமான தேர்வு கேள்விகள். அதனால் தரமான தேர்வு கேள்விகள்லாம் ஏப்பசாப்பையே நம்ம ஒரு கொஷின்ஸ் வந்து 1,00,000 கொஷின்ஸ் கூட எழுதி பார்க்கலாம். பட் அதில் நமக்கு பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிரோஜனம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 10,000 கேள்விகளுமே தரமான கேள்விகள் அப்படின்றது இந்த மாதிரி டஃப்பான மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டஃப்பான கொஷின்ஸ் தான் செட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த டஃப்பான கொஷின்ஸ் வந்து நமக்கு இனிஷியலாக வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சுனாலும் போக 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் வந்து அப்ரோச் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்களில் ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரீ மைண்டாக கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏன் அப்படின்னா இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட ஒரு 50 தேர்வு எழுதிடுறேங்க.
ஓகேங்களா. இந்த பேட்சில் நீங்கள் எழுதி பார்க்க போகிறது 50 தேர்வுகள் எழுத போகிறீங்க, 10,000 கேள்விகள் எழுதுறீங்க. அப்போயே உங்களுடைய அந்த இது என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஃபியரு, பயம், அந்த தேர்வு பயம், அந்த ப்ரெஷர், டைம் ப்ரெஷர் எல்லாமே உடஞ்சிரும். அப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த கேள்விகள் பார்க்கும்போது எல்லாம் எளிமையாக இருக்கிற மாதிரியும், படித்தோம்னா டக்குன்னு ஓகே இது இங்கே தான் அப்படின்ட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த பேட்சில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவோம். ஓகேவா. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கொடுத்துருவோம், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. பொதுத்தமிழா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக் கண்டென்ட் பிளஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகளே வரும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் அப்படிங்கறத தாண்டி ஆர்எஸ் அகர்வால் புக் ஆகட்டும், கேட் புக் ஆகட்டும், கணியன் புக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய புக் சோர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து நம்ம கேட்போம். ஓகேவா. ஸோ டெஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொன்றுமே தரமா இருக்கும், எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு கேள்வித்தாளுமே டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ தரேன். ஓகேங்களா. நம்மளுடைய டெஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ப்ரீவியஸ் பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே கொஷினோடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒரு டஃப்பான கொஷின் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் செட் பண்ணுறாங்களே அந்த கொஷினில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அப்படின்றது ஒரு கட்டாய நிலையாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே, அதாவது இப்போ 200 கேள்வினா ஒவ்வொரு டெஸ்ட் இல்லை, ஒவ்வொரு கொஸ்டினுமே இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்னில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம், ரேங்க் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஸில் வரக்கூடியது. ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த 10,000 + கொஸ்டின் அப்படிங்கிறது 10,000மே நீங்கள் எப்படி தான் எழுத போகிறீங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் செட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எழுதி பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதி முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே வந்து எவ்ரி டியூஸ்டே நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து நீங்கள் பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன விஷயங்கள் அங்கே நம்ம செய்கிறோம், டெஸ்ட்டில் வந்து எழுத வைக்கிறதுக்கு உங்களை வந்து கண்டினியூஸாக வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம இங்கே செய்கிறோம் அப்படின்றது நீங்கள் ஒன்ஸ் பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே பேட்சுக்கு உண்டான முக்கிய அம்சங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கும். நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெலிகிராமில் தான் ரன் ஆகும். வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் மெசேஜ் அனுப்புறது கூட டெலிகிராமில் தான் அனுப்புவீங்க. இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களோட ரெசிப்ட் அனுப்புறீங்க அப்படின்னா கூட அது வந்து டெலிகிராமில் தான் அனுப்பணும். அதையும் நான் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து வீடியோஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எந்த ஒரு இதுவுமே ரேங்க் ரிப்போர்ட் ஆகட்டும், எது ஒன்று அனுப்பினாலுமே அது உங்களுக்கு ஃபுல்லாகவே டெலிகிராமில் தான் ரன் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ சொன்னேன் இல்லையா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்கும். பட் கிளாஸ் வந்து தமிழில் தான் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின்லையும் உங்களுக்கு 25 கேள்விகள் கேட்குறேன்னா அந்த 25 கேள்விகள் மேக்ஸில் கேட்கறது ஃபுல்லாகவே பைலிங்குவலில் தான் இருக்கும். மற்றபடி ஜிஎஸ் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். ஓகேவா. ஸோ 27 ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ஜூன் 14 வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வருதோ அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய ஒரு 23 நீங்கள் வச்சா கூட மொத்தமாக 50 டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா. அது போக 25+ ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 27லேயே உங்களுக்கு 5 ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். அது போக அடுத்தடுத்து அந்த 27 ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எந்த டெஸ்ட் நீங்கள் எழுதினாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ 25+ வந்து நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதுவீங்க. ஓஎம்ஆர் வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து 50 இல்லை 60 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வச்சு தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும். ஏன்னா அப்போ தான் அதாவது டிக் பண்ணுறது, ஷேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக எக்ஸாமில் நீங்கள் எப்படி வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் ஷேட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே உங்களுக்கு வினா தொகுப்பு எண் கொடுத்துருவேன். எப்படி வந்து எக்ஸாம்ல நீங்க வந்து வினா தொகுப்பு எண் எழுதி அதை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினா ஷேர் பண்ணி வந்து அதுக்கப்புறம் நீங்க இது பண்றீங்களோ சேம் அதே ப்ரொசீஜரை தான் நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஓஎம்ஆர்ல பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக் எதையுமே நீங்க வந்து எக்ஸாம்ல பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து சும்மா பேப்பர்ல வந்து 1 2 3 ABCD இந்த மாதிரிலாம் எழுதிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல அந்த ஓஎம்ஆர்ல கண்டிப்பா பிழைகள் வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று மார்க் ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா நம்மளோட அந்த OMR
நம்பரே செல்லாததா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதுவீங்க. அப்போ ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய பயமும் இருக்காது, அது போக டைமிங்கும் கொடுத்துருவேன். இந்த டைம் இப்போ 3 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டைமிங்கும் நீங்கள் அடுத்தடுத்து கீப் அப் பண்ணிகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் உட்காரோம் அப்படின்னா 3 மணி நேரம் தான் நமக்கு டைம் அப்படின்னா 3 மணி நேரத்தில் தான் நம்ம எழுதி முடிச்சுட்டு வருவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் 3 மணி நேரத்தில் தான் எழுதி ஆகணும், வேறு வழியே கிடையாது. 3 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை கேள்விகள் நீங்கள் போட்டிருந்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கழிச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் என்னுடைய மார்க்கு கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நீங்கள் அதை தாண்டி எழுதக்கூடிய கேள்விகளுக்கு மதிப்பளிக்கப்படுமா? கிடையாது. ஏன்னா பேப்பரையே ஓஎம்ஆரையே பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம மைண்ட் செட்டு நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன், 3 மணி நேரம் அந்த எக்ஸாமுக்கு நான் ஒப்படைக்கிறேன், அந்த 3 மணி நேரத்தில் என்ன நான் எழுதணும் அதுதான் என்னுடைய மதிப்பெண். இந்த மைண்ட் செட்டில் ஒவ்வொரு எக்ஸாமையுமே அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும் ஆன்சர் இதாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு பிடிஎஃப்ல தான் வரும். கொஸ்டின் பிடிஎஃப் வரும், ஆன்சர் கீயும் உங்களுக்கு பிடிஎஃப்ல தான் வரும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸுக்கும் பொது தமிழுக்கும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொடுத்துருவேன். ஜிஎஸ்க்கு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிஎஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகள் இப்போ 101வது கேள்வியிலேருந்து 200 கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டினில் 25 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டின் 75 கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹைலைட் ஆகிருக்கும், கீழே அதற்கான எக்ஸ்பிளனேஷன் புக்கில் எங்கே இருக்குது, இல்லை நம்ம கொடுத்த ஸ்பெஷல் நோட்ஸில் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸோ அந்த கட்டிங் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கீழே எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த பாயிண்ட்டை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சிருக்கோம், இல்லை அப்படின்னா அதை படித்த இன்கேஸ் நீங்கள் அதை படிக்கல அப்படின்னா கூட அந்த டாபிக் படிக்கலைன்னா கூட அதை படிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல தெளிவாயிருக்கும், ஓகே இந்த டாபிக் இதுதான் மேட்ரு அப்படின்றது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். இந்த மாதிரி 75 கேள்விகளுக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்லாம் இல்லாமல் 75 கேள்விகளுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதற்கு நான் எப்படி இருக்குன்றது வீடியோ நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? மொத்தமாக 200 கேள்வி எழுதுறீங்க அப்படின்னா 200க்குமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் இருக்காது, எல்லாத்துக்குமே இருக்கும். பொது தமிழ் மேக்ஸ் உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். ஏன்னா இலக்கண பகுதியெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறா நான் வந்து வீடியோவாக எடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால அதுக்கு வந்து வீடியோவாக இருக்கும். ஜிஎஸ்க்கு பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். பொது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் நான் ஸ்கெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் வந்துடும், அது போக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்துடும். ஒவ்வொரு 5வது ஸ்கெடியூலும் நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் எழுதுவீங்க. ஸோ இப்போ 4 ஸ்கெடியூல் படிக்கிறீங்கன்னா 5வது ரிவிஷன், அடுத்து 6 to 9 படிக்கிறீங்கன்னா 10வது ரிவிஷன். 10வது ரிவிஷன் எழுதுறீங்க அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் எழுதுவீங்க. அது போக உள்ள எடுக்கிறதே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சு செகண்ட் போகிறோம், செகண்ட் முடிஞ்சு தேர்ட் போகிறோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லேருந்தும் கேள்வி வரும், செகண்ட் ஸ்கெடியூல்லேருந்தும் கேள்வி வரும். அப்போ தொடர்ந்து அந்த 27 ஸ்கெடியூல் நீங்கள் முடிக்கிற வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லேருந்து செகண்ட் ஸ்கெடியூல் அடுத்தடுத்து நீங்க வந்து ரிப்பீட்டடா அதை எழுதிட்டே தான் இருப்பீங்க. எத்தனை கொஸ்டின் வேணா இருக்கலாம், அது 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், ஒரு கேள்வியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவீங்க, அதை முன்னாடி இருக்கிறத ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஈவன் நீங்க வந்து புக்கில் ரீகால் பண்ண முடியல கூட இந்த எக்ஸாம் கொஸ்டின்ல பார்க்கும்போது உங்க மைண்ட் ரீகால் பண்ணும். ஏன்னா படிச்சது தானே அப்படிங்கும்போது மைண்ட் அதை ரீகால் பண்ணும். அப்போ அந்த விஷயத்தை தொடர்ந்து அந்த பாடத்தை வந்து உங்க மைண்ட் வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த 27 ஸ்கெடியூல் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு மொத்தமாக ஒரு ரிவிஷன் தான். அதற்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் தான். ஓகேங்களா? ரிவிஷன் 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 அப்படியே என்ன சொல்கிறது, எல்லா பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். 6th to 12th பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் ஸ்கூல் புக்கில் நியூ புக் ஆகட்டும், ஓல்டு புக் ஆகட்டும், அட்வான்ஸ் தமிழ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் டெஸ்ட் எழுதிடுவீங்க. நியூ புக் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எடிஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் எல்லாத்தையும் சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்கெடியூலில் எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம வந்து முடிச்சிருவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 டாபிக், அது வந்து ரெகுலராக அந்த 15 டாபிக் தான். 15 டாப்பிக்கில் 190 மாடல் இருக்குது. எல்லா மாடலுக்கும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் எப்படி இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ தான். அந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா
மாடலும் நீங்க கவர் பண்ணிடலாம். அப்ப ஃபுல்லா 190 மாடலையும் கவர் பண்ணிடுவீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரீசனிங் பாத்தீங்கன்னா 10 டாபிக் அதுக்குள்ள இன்னர் டாபிக்கா இருக்கும், அதையும் நீங்க கவர் பண்ணிடுவீங்க. பொதுத்தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் வந்துடும். என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அந்த கவரேஜ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் புக்கும் கொடுத்துருவோம், ஸ்கூல் புக்கும் கொடுத்துருவோம், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பொதுத்தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் 27 நான் சொன்னேன், அந்த 27 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான், அதுதான் இங்க இருக்கும். ஓகேவா? அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு எங்க இருந்து வேணா எந்த டாபிக்ல வேணும் தான் கொஸ்டின் வரலாம், அது அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஓஎம்ஆர் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, கம்பல்சரி ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் எழுதணும். ஸோ அதற்கான ஆன்சர் கீ ஆகட்டும், கொஷின் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா, எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் வரும். அதற்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்துடும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின்ஸ் எல்லாமே, எம்சிக்யூ தான். ஸோ எப்படி தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு அதே மாதிரி தான். பொதுத்தமிழில் 100 கேள்வி, மேக்ஸில் 25 கேள்வி, ஜிஎஸ்ல 75 கேள்வி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சஸ்பென்ஸ் கொஷின்ஸாக எதிர்பார்க்கலாம். எப்படி நீங்கள் இப்போ கடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுலாம் பார்த்துருப்போம், நம்ம ஒன்று படிச்சுட்டு போயிருப்போம், சடனாக வந்து எங்கேருந்து கேள்வி கேட்டாங்கன்னே தெரியாத மாதிரி நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கிற விதமாலாம் வந்து கொஷின் வச்சுருப்பாங்க. நம்ம அதிர்ச்சி அப்படின்றது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அடைஞ்சோம் அப்படின்னா இழப்பு நமக்கு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையே ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணணும். இருக்கக்கூடிய இந்த 50 தேர்வுகளுமே இந்த சஸ்பென்ஸ் கொஸ்டின்ஸ் வைக்கணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 கொஸ்டின் உங்களுக்கு சஸ்பென்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லா டாப்பிக்கும் கலந்தது தான், தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இதில் எதுலேருந்து வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத கொஷின் வரலாம். அந்த எதிர்பாராத கொஷின் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த டைமிங் சென்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த டைமுக்கு எப்படி நம்ம மைண்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோன்ற பாயிண்ட் இருக்குல்லையே, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 to 30 கேள்விகள் நம்ம வைக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு 6 மணிக்கு வந்துடும்னு சொல்லிட்டேன். சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் என்ட்ரி லிங்க் கொடுத்துருவோம். ஓகேங்களா? 6 மணிக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப், அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஜிஎஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப், இதெல்லாம் வர சமயத்தில் உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கில் எப்படி நீங்கள் எடுத்த மார்க் அப்டேட் பண்ணுன்ற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக தரேன். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம ரேங்க் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரேங்க் ரிப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உந்து சக்தியாக இருக்கும். ஓகே, எதையுமே நம்ம பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் தான் அனுக்கணும். எதையுமே வந்து ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தில் திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஈவன் நம்ம கீழ் ஒரு பாட்டம் ஸ்டேஜில் இருக்கோம்னாலும் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் நம்மளுடைய முயற்சி கொடுத்து அடுத்தடுத்த வாரங்கள்லாம் முன்னேறி வர முடியும். அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு தெரிஞ்சோம்னா தான் அதற்கான முயற்சியை நம்ம தர முடியுன்றதுனால தான் இந்த ரேங்க் ரிப்போர்ட்டுன்ற ஒன்று தரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து டில் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் என்ன தேர்வு எழுதுறீங்களோ அத்தனை தேர்வுக்கும் இந்த ரேங்க் ரிப்போர்ட் தரும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு கட் ஆஃப் இது வரும்போது நம்ம அதுக்குள்ளே போகணுன்ட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுன்னு ஒன்று வச்சுருப்போம். அதற்குள்ளே உங்களுடைய மார்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி உங்களுடைய முயற்சியே இருக்கணும். ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்துடும், டியூஸ்டே நைட் வந்துடும். டியூஸ்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே அந்தந்த வாரத்துக்கு என்னென்ன ஸ்கெடியூல் போர்ஷன் உங்களுக்கு ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோமோ அதில் என்ன பகுதியெல்லாம் உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்கோமோ அந்த பகுதிக்கான மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஆகட்டும், அவுட் சோர்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் ஆகட்டும், பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் 11th 12th இதுக்குண்டான ஓல்டு நியூ புக்கு, அவுட் ஆஃப் புக்கு, அது போக கவர்மெண்ட் மெட்டீரியல், இது எல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்கெடியூல் படி வரும். ஓகேவா? ஸோ 1வது ஸ்கெடியூல் நடக்குதுன்னா 1வது ஸ்கெடியூலுக்கு உண்டானதாக வரும். 10வது ஸ்கெடியூல் வரும்போது தான் 10வது ஸ்கெடியூலுக்கானது வரும். ஓகேங்களா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே தான், அவுட் சோர்ஸு, ஸ்பெஷல் பிடிஎஃப் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை நான் வீடியோவே எடுத்து போடுறேன். உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது வந்து பொதுத்தமிழா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வாரம் 5 திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றா வந்து மத்திய அரசு திட்டங்கள் வரும், இல்லைனா மாநில அரசு திட்டங்கள் வரும். ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு 5 திட்டங்கள் நீங்கள் தெளிவாக படிக்கும்போது ஒரே நாளில் உட்காந்து 50 திட்டம் படிக்கிறதோட ஒவ்வொரு வாரத்துக்கும் 5 திட்டம் நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவும் முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு டெஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகும், அந்த கொஸ்டினும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படி வந்து பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பகுதிகளில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். ஓகே, அந்தந்த டாபிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்துடும். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரைவேட் யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். யாருக்கு அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டில் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். 2026 குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு வரைக்கும் அது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா லெசனுக்குமே உங்களுக்கு வந்து கிளாஸ் வீடியோஸும் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். இது வந்து டெஸ்ட் பேட்ச் தான், பட் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் வரும், இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெசன் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வந்துடும், அதுக்கான கிளாஸ் வந்துடும், மெட்டீரியல் வந்துடும், டெஸ்ட் வந்துடும், டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்துடும். ஸோ இது பேரளவில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பக்காவாக தயார் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் பேட்ச். ஓகேவா, அதனால தான் நம்ம கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு சும்மா ஏனாதானான்ட்டு எதுவும் தராமல் எந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு வந்து எது சிறந்ததோ, எதை நீங்கள் படிக்கணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி நம்ம வந்து எடுத்து ஒரு கோர்வையாக கோர்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் தருவோம். ஒவ்வொரு கிளாஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா. ஸோ ஸ்கெடியூல் டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் 200 கேள்விக்குமே நான் சொன்ன மாதிரி கொடுத்துருவேன். ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட் வந்துடும். எப்போ அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்கெடியூல் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது லைவ் டெஸ்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃப் டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ மாற்றியும் இருக்கலாம். எப்படி வந்து கடைசியாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, அதாவது ஸ்கெடியூல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்கஷனும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேட்ச்சில் கொடுத்துருவோம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த லைவ் டிஸ்கஷன்லேயே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படிக்கலாம், எந்த இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். செப்பரேட்டா டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ரெண்டு டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து வீடியோ லிங்காக, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மெயின் பேட்ச், அது வந்து மெட்டீரியலுக்காக ஃபுல்லாகவே மெட்டீரியல் வந்துடும். அது போக ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே அந்த மெயின் பேட்ச்சில் கொடுத்துருவோம். ஸோ 2 டெலிகிராம் குரூப் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து OMRல தான் எழுத போறீங்க. அப்போ ஒவ்வொரு டைமுமே நீங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நீங்கள் எழுதணும். அந்த 3 மணி நேரத்தில் எவ்வளோ உங்களால் எழுத முடியுதோ அந்த கொஸ்டின் எவ்வளவோ அதுதான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதுக்கு மேலே எழுதக்கூடியது நீங்கள் எழுதி முடிச்சிடணும். கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். அதுக்காக 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நான் டச் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. ஃபுல்லாக 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுத முடிஞ்சது எழுதிட்டு அதுக்கு உண்டான எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க நோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வரும்போது செக் பண்ணிட்டு நீங்கள் எழுத கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணி தான் நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்ல என்ட்ரி பண்ணணும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், ஒவ்வொன்றுமே இந்த ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட் எழுதும் போதே எந்த ட்ரெண்டில் இருக்குது, எப்படி வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி இருக்கும் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ காமன் மிஸ்டேக் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் செஷன் ரிலேட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் வரும் இல்லையா. ஸோ அதிலேயே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று பேசணும் இல்லைங்களா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களோட இருக்காது, நீங்கள் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேங்க் ரிப்போர்ட்டில், அதாவது நீங்கள் நம்ம மார்க் என்ட்ரியில் கொடுக்குறோம் இல்லையா, அதிலே நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணியிருக்கீங்களா, ஆன் டைமில் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களா, லேட்டாக முடிச்சிருக்கீங்களான்னு நம்ம கேட்போம். ஸோ அதில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களா, இப்போ லேட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா லேட்டுன்னு போட்டு ரெட்டில் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். எதுக்கு அப்படின்னா நீங்கள் இது பண்ணது தான், ஆனால் வந்து அந்த டிஸ்பிளேல பார்க்கும்போது நமக்கு சுருக்குன்னு இருக்கும். எதற்காக அந்த ஃபீல் கொடுக்குறது அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்வுகளில் அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம தவறு என்னென்ன தெரியாமல் அந்த தவறு யாருமே சுட்டி காட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தவறை நம்ம என்னாலுமே திருத்திக்க முடியாது. தவறோடவே படித்து தவறோடவே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எக்ஸாம்லேயும் போய் அதே மைண்ட் செட்டில் உட்காருவோம். அங்கே தான் அதுக்கான பலன் என்னன்றது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் ஃபீல் பண்ணி எதற்குமே பிரயோஜனப்படாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இனிஷியேட்டிவ்லாம் வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காரணம் அதுதான். படிக்கிறது முக்கியம், படிக்கிறத விட டெஸ்ட் எழுதி பார்க்கறது முக்கியம். டெஸ்ட் எழுதி பார்க்கறத விடவே நம்ம என்ன தவறுகள் பண்ணியிருக்கோமோ அதை திருத்திட்டு அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜாயினிங் ஃபீ நான் சொல்லிட்டேன், 1000 rupees தான், ஒன் டைம் பேமெண்ட் தான், எக்ஸாம் வரைக்கும் அதே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்மிஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 இன்னையிலேருந்து வெனஸ்டே. அட்மிஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 30 சண்டே.
பேட்ச் ஸ்டார்ட் எப்போ ஆகும் அப்படின்னா December 1 மார்னிங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து 6 o'clock லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 9 o'clockலேருந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். பேட்ச் எண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2026 Group 4 எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் அந்த பேட்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நேமு, அக்கௌண்ட் டைப், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, பேங்க், பிரான்ச் இது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் எப்படி வேணால் பண்ணலாம். நெட் பேங்கிங் இருக்குது, ஃபோன் பேங்கிங் இருக்குது, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பேங்க் டெபாசிட் இருக்குது, UPI பேமெண்ட்டில் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த PDF வந்து நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவேன். அது போக நம்மளோட டெலிகிராம் சேனல் உமா TNPSC மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெலிகிராம் சேனல்லையும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் PDF ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த 2 பேஜை கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து டெலிகிராம்ல வந்து நான் அனுப்பிடுறேன். மொத்தமா நீங்க பார்க்கலைனா கூட இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். PDF அனுப்பிடுறேன். அது போக இந்த 2 பேஜை மட்டும் நான் செப்பரேட்டா வந்து இமேஜா கொடுத்துறேன். ஓகேவா? அது போக நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்றது அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணியும் நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். QR கோடையும் உங்களுக்கு வந்து நாங்க வந்து தனியா கொடுத்துறோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே பண்ணாதீங்க. கூகுள் பே பண்ணுறது மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு அப்படியே கூகுள் பே பண்ணலாம்னு நினச்சி பண்ணாதீங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. ஒரு 20 டிரான்சாக்ஷன் வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ண முடியாத மாதிரி வந்து லிமிட் ரீச்சுன்ற மாதிரி ஒரு இஷ்யூ கொண்டு வந்துருவாங்க. இதுவே அந்த QR கோட் காட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணும்போது எவ்வளோ லிமிட் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கும் இந்த பிரச்சனையும் இருக்காது, எங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால கூகுள் பே பண்றவங்க அந்த கோடை வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்க. ஓகேவா? ஜிபே தான் நீங்க பண்ணனும் அப்படினா QR கோட் இருக்குலையா, அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ஜிபே பண்ணிருங்க. ஓகேவா? ஃபோன் நம்பர் அடிச்சு பே பண்ண வேண்டாம். ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபோன் நம்பர் அடிச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் தெரியும். ஸோ டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணியே பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் ஸ்லிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் தான் அனுப்பணும். டெலிகிராம் நம்பருக்கு. ஸோ டெலிகிராம் நம்பரில் தான் அனுப்பணும். சேனலுக்கு உங்களால் அனுப்ப முடியாது. ஸோ டெலிகிராம் நம்பர் இந்த நம்பர் பாருங்க 9965556002 அப்படிங்கிற நம்மளோட அந்த டெலிகிராம் நம்பரில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து அனுப்பிவிடணும். பேமெண்ட் ஸ்லிப்பு கூடயே என்ன நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா பேட்ச் நேம் அப்படின்னு போட்டு இலக்கை நோக்கி அப்படின்னு எழுதிருங்க. நேம் போட்டு உங்களோட நேம் எழுதிருங்க. சிட்டி போட்டு உங்களோட ஊர் எழுதிருங்க. டெலிகிராம் நம்பர்னு போட்டு உங்களோட டெலிகிராம் நம்பர் என்னவோ, எந்த டெலிகிராம்ல இருந்து நீங்க படிப்பீங்களோ அந்த நம்பரை இங்க சென்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், எந்த நம்பர்ல இருந்து நீங்க அனுப்புறீங்களோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு லிங்க் போகும். முடிஞ்ச அளவுக்கு எந்த டெலிகிராம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுல இருந்தே அனுப்பிடுங்க. ஸோ பேமெண்ட் அதே மாதிரி ஜிபே நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படியே அனுப்பி விட்டுறலாம். சப்போஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு யார் மூலியமாவோ நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மூலியமா அனுப்பிக்கலாம். பட் அவங்க கிட்ட அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாங்கி உங்களோட நம்பர்லேருந்து அனுப்புங்க. மாற்றி அவங்களே எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னா லிங்க் வந்து அவங்களுக்கு போகும். அதனால் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அனுப்புங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இந்த நம்பர் வந்து காட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பென் ஐக்கான் வந்து ஒன்று காட்டும். ஓகேவா? ஸோ பென் இருக்கா, இந்த இது காட்டும். அங்கே இது ஓப்பன், அது ஆன் பண்ணி விடுங்க. அதான் ஓகே. ஸோ இந்த பென் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு காட்டும். டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ண உடனே இது வந்து உங்களுக்கு காட்டும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உமா TNPSC இல்லை UTM அகாடமி எந்த மாதிரி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. உமா TNPSCன்னு போட்டுட்டு நம்மளோட நம்பர் நான் போடுறேனே பாருங்க, உமா TNPSC இப்படி எழுதிட்டு 9965560202 அப்படிங்கிற நம்பரை இதில் நம்பர் டைப் பண்ணிட்டு இதில் நேம் டைப் பண்ணிட்டு கிரியேட் கான்டாக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண உடனே இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணும்போது எப்படி வரும், ஓகேவா? ஸோ அதாவது வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பும்போது வாட்ஸ்அப் அவங்க நேம் வந்து வருது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேட்டிங் இந்த இது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்க, உமா டிஎன்பிஎஸ்சின்னு போட்டு நம்பர் போட்டு கிரியேட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட் பண்ணுற அந்த பேஜே ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த அமௌண்ட் அனுப்புனீங்க இல்லையா, ஸோ அந்த இதாகட்டும் அது போக உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஸ்ட்ரைட்டாக இந்த நம்பர் வந்து காட்டலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி காட்டுது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பி விட்டுறலாம். ஸோ இதுதான் மெயினான விஷயம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் தகவல். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இந்த வீடியோவாகட்டும் ஸ்டடி பிளான் வீடியோ ஆகட்டும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஸோ நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா பேட்சுடைய பேரே இலக்கை நோக்கி அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இது ஒரு வெற்றி பயணம் தான். இந்த வெற்றி பயணத்தில் இலக்கை நோக்கி தான் போக போகிறோம். நோக்கி போகிறது மட்டும் கிடையாது, அதை அச்சீவ் பண்ணவும் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோடு உள்ளே வாங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கெடியூல் வீடியோ ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது. எதையுமே பார்க்காம உடனே கால் பண்ணாதீங்க. வீடியோ அந்த டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இதுவே ஒரு 3/4 மணி நேரம் போயிருக்கும், இதுவும் எப்படி ஒரு 3/4 மணி நேரம் போகும். ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓகேவா? இல்லை இப்போ 10 மாதம் ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான இடத்துல தான் சேர்றோம், கரெக்டாக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக உள்ளே வர முடியும். ஓகேங்களா? வந்தீங்க அப்படின்னா ஓகே இதுதான் எங்கே பண்ண போகிறாங்க, நம்ம இப்படி தான் அதை ஃபாலோ பண்ண போகிறோம் பிக்சர் கிளாரிட்டியோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இல்லை இது எதுவுமே பார்க்கல அப்படின்னா நம்ம இன்கேஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட இத்தனை தகவல் இப்போ மணிக்கணக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இத்தனையும் நம்ம ஃபோன் காலில் இத்தனை விஷயத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் 1-2 விஷயம் மறந்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்குண்டான கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இன்னும் பில்டப் ஆகும். ஓகேவா? அதுக்காக ஸ்கெடியூலை ஃபுல்லாக பார்த்துருங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவாகட்டும் ஸ்கெடியூல் வீடியோவாகட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், பட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து பிடிச்சிருந்துன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி வர்றாங்க, பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்கறது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணாங்க ஜாயின் பண்ண சொல்லி அப்படின்னு உடனே கால் பண்ணுறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுங்க, ஸ்கெடியூலையும் இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ கிளாஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு புரியுது, நம்ம நடத்தக்கூடிய மெத்தட் உங்களுக்கு வந்து புரியுது. ஓகே எனக்கு வந்து இந்த மெத்தடில் நம்ம டீச் பண்ணாங்கன்னா நம்மளால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும், தேர்வுகளில் கிளியர் பண்ண முடியும், நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆக முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் போதுமா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்களோட பழைய பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இப்போ இல்லை 2025 இப்போ பேட்ச் போட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தாலுமே 2024 போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது பேட்சை பற்றின இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உமா மேக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய சேனல் வரும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சார்பாக நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள், நிச்சயம் நம்ம ஜெயிக்கலாம். நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.